इमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवेङ्कटनाथज्जो कैतक्रियसीह सव्वतन्तसतन्तो वेयन्तार्यवय्यो महसन्निध्येउ सैसयं ह्येयं मे नमः तियसाननाहं सत्यं दासान अच्युयं ठिरजोयिम् गलुलनयितडतमालम् अहिन्दनयरो सहाय लेखगैन्दम् வேதாந்தங்களிலே சொன்ன விஷயங்களை ஸ்தோத்திர ரூபத்திலே சுவாமி அச்சுத சதகத்துல சாய்ச்சிருக்கார். பிராகிருத பாஷையில பண்ண ஒரே ஒரு ஸ்தோத்திரம்னா சுவாமி தேசிகன் பண்ண ஒரு ஸ்தோத்திரம் மாத்திரம் இல்ல, நம்ம சம்பிரதாயத்திலேயே மொத்தமா எடுத்தாலே பிராகிருத பாஷையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்தோத்திரம். இப்ப சுவாமி தேசிகன் ரொம்ப பொறுப்போடு கூட ஒரு காரியம் செஞ்சிருக்கார். ஒரு ஸ்தோத்திரம் தானே, இதுக்குள்ள இந்த மோட்சத்து விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரணும். சரணாகதி எல்லா விஷயத்தையும் இதுல கொண்டு வரணும். பெருமாளுடைய பரத்வத்திலேருந்து ஆரம்பிச்சு, பெருமாளுடைய சௌந்தரிய அனுபவத்திலேருந்து ஆரம்பிச்சு, கடைசியில பரமபதம் போய் செய்யற வரைக்கும் ஒரு ஜீவாத்மாவானவன் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், இது மொத்தமும் இந்த ஒரு கிரந்தத்துல வரணும் அப்படிங்கிற ஒரு திருவுள்ளத்தினாலே இதை ஒரு சாஸ்திரார்த்தம் மாதிரி சாதிக்கிறார். அதே சமயம் இது ஒரு ஸ்தோத்திரமா இருக்கிறபடினால பகவத் அனுபவத்தோடு கூட இந்த சாஸ்திரார்த்தத்தை நமக்கு சாதிக்கிறார். அதனால அச்சுத சதகம் அப்படிங்கிறது சகல விஷயங்களையும் சொல்லக்கூடியதாக இருக்கு. பெருமாளுடைய திருவேணி அனுபவம் முதலான அனுபவம்லாம் ஒரு பக்கம் இருக்கச்ச கூட சரணாகதி சாஸ்திரத்தை பத்தி எல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் அதுல நைச்சானுசந்தானம் முதலான விஷயங்களை எல்லாம் சொல்லி, அதுல முக்கியமா நாம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது முக்கியமோ இல்லையோ. அதனால எம்பெருமானே, நான் ஒன்னும் தெரியாதவனா இருந்துட்டு இருக்கேன், உங்களுடைய கருணையே நம்பி இருக்கேன். உங்க கருணையினாலே எனக்கு இந்த லோகத்திலையும் பரலோகத்திலையும் எனக்கு எல்லா க்ஷேமமும் வரணும், அந்த க்ஷேமங்கிறது உங்க அனுபவ ரூபமா இருக்கணும் அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் சொன்னார். எனக்கு எது நல்ல கெட்டதுன்னு எனக்கு தெரியாது, உமக்கு தான் தெரியும். உமக்கு தெரியாதுங்கிறது கிடையாது, உம்மால முடியாதுங்கிறது கிடையாது. அதனால உமகிட்டயே நான் பிரார்த்திக்கிறேன், என் மன்னிசே மமஹிதம்னு சொன்ன மாதிரி என்னுடைய ஹிதத்தை நீரே செய்து வைக்க வேணும் அப்படின்னு சொன்னார். இப்போ இனிமேல் ஒரு 8 ஸ்லோகம் கிட்டத்தட்ட ஜீவாத்மாவானவன் மோட்சத்துக்கு போகக்கூடிய பிரகாரத்தை சொல்லப்படுற அதையே ஸ்தோத்திரமா சொல்லும் போது கதா அப்படிங்கிற, எப்ப என்ன கூட்டுன்னு போக போறீர், எப்ப என்ன ஸ்ரீவைகுண்ட லோகத்தை அடைவிக்க போறீர், எப்ப என்ன உங்களுடைய கைங்கரியத்திலே சேர்த்து வைக்க போறீர் அப்படின்னு ஆரம்பிச்சு கதா கதான்னு 8 ஸ்லோகம் சுவாமி தேசிகன் சாதிப்பார். கதா கதா என்று அலற்ற பண்ணும் அப்படிங்கிற, அதாவது ஆளவந்தார் தம்முடைய ஸ்தோத்திர ரத்னத்துல கதா புனசங்க ரதாங்க கல்பகன்னு ஆரம்பிச்சு சொல்றாரு. கதானா எப்பொழுதுன்னு அர்த்தம். எப்பொழுது நான் உங்க திருவடியை அடைய போகிறேனோ அப்படிங்கிற ஒரு கதறல் மாதிரி இருக்கு அது. அப்ப அதை வச்சு இந்த கத்தியத்திரயத்துல ஸ்ரீபாஷ்யக்காரர் கதா கதான்னு 2 வாட்டி சொல்றார். எப்பொழுது நான் அங்க வரப்போறேன், சேவியன்ற லோகத்துக்கு வரப்போறேன், உங்க சேவிக்க போறேன், எப்பொழுது பரிச்சரியா கதா பரிச்சரியாயாம் ஆஜ்ஞாபயிஷ்யதி, எப்போ உமக்கு பரிச்சரிய பண்ணதுக்காக என்னை நீர் ஆஜ்ஞாபனம் பண்ண போறீர். என்ன தாற்பயம்னா சுவாமி தேசியன் ரகசியத்திலே சொல்றார், பின்னாடி மோட்சம் நமக்கு ஒண்ணு கிடைக்க போறதோ இல்லையோ, அது கதா, அது எப்ப கிடைக்க போறதோன்னு ஆசையோட காத்துட்டு இருக்கணுமா. இல்ல, ஒரு நல்ல விஷயம் கிடைக்கிறதா எப்போ வரப்போறதுன்னு பார்த்துட்டு இருப்போம் இல்லையோ. நமக்கு ஒரு நல்ல போகமான விஷயம் வரப்போறதுன்னா எப்ப வரப்போறதோன்னு காத்துட்டு இருப்போம் இல்லையோ. சின்ன பசங்கள்லாம் தீபாவளி வரப்போறதுன்னா எப்ப வரப்போறதோன்னு 1 மாசத்துக்கு முன்னாடியே காத்துட்டு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான காத்துட்டு இருக்கும். அந்த மாதிரி மோட்சத்தை அந்த மாதிரி எதிர்கொள்ள வேணும் ஒரு சந்தோஷத்தோடு கூட. இது ஆரம்பத்துல அப்படி சாதாரணமா இருக்கும், அதுக்கப்புறம் அதுல ஒரு பிரீத்தியோட எப்போ வரப்போறதோன்னு காத்து நிற்கும்படி இருக்கும். கடைசியில அலற்றும்படி சம்சாரத்துல உடம்பெல்லாம் கை கால்லாம் முடியாது போகும்போது அலற்றி எம்பெருமானாலே அவனாலேயும் மீற முடியாதுபடின்னு வருதோ இல்லையோ. பிராட்டி திருவாணையும் தந்திருவாணையும் விட்டு நிர்பந்தித்து கொண்டு ஆர்த்தஸ்வரத்தாலே கூப்பிடும் அளவில் அப்படின்னு வருதோ இல்லையோ. அந்த மாதிரி பெருமாளை நிர்பந்தப்படுத்துற மாதிரி ஆயிடும் இது.
அதனால அந்த ஒரு ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி ஆரம்பத்துல நாம என்ன பண்றோம்னா, இப்பெல்லாம் எப்படின்னு கேட்டா, அந்த ஆளவந்தார் இப்படி சாதிச்சிருக்கார், பாஷ்யக்கார் இப்படி சாதிச்சிருக்கார், ஆக அதை எதிர்பார்த்துன்னு இருக்கணும் அப்படின்னு மாத்திரம் இப்போ அதை எதிர்பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷத்தோட எதிர்பார்த்துக்கணும், அதுல கஷ்டம் இல்லாம இருக்கணும். அப்புறம் அதுதான் எனக்கு இது வேண்டவே வேண்டாங்கிற எண்ணம் வர வரைக்கும் பின்னாடி வரும். இப்ப இந்த 8 ஸ்லோகத்துல அந்த மோட்ச அனுபவத்துல நமக்கு எப்படி கிடைக்கும்ங்கிறத சாஸ்திரார்த்தம் அதை இந்த ரீதியில சொல்ற. 83வது ஸ்லோகம். நியகம்ம நியல ஜுயலம் அச்சுய காயுன மஹ பிய பிய வக்கே காஹே கோர கலேவர காராகர குஹர நிகயம் காஹி சிமம் நிஜ கர்ம நிகழ யுகலம் அச்சுத கிருத்வ மம பிரியா பிரிய வர்க்கே கதா கோர கலேபர காராகிரக குகர நிர்கதம் கரிஷ்யதி மாம். இந்த ஸ்லோகத்திலேருந்து பின்னாடி ஸ்லோகத்துல கதான்னு வரும். கதான எப்பொழுதா, அச்சுதா என்னை எப்பொழுது இந்த சிறைச்சாலையிலிருந்து வீட்டுக்கு கொண்டு போக போகிறார். ஒரு சிறைச்சாலையில சங்கிலி கட்டி விலங்கு மாட்டி வச்சிருக்கா மாதிரி புண்ணியபாப கர்மா அப்படிங்கிற விலங்கை மாட்டி சரீரம் அப்படிங்கிற ஒரு சிறைச்சாலைக்குள்ள, சரீரம் இந்திரியம் அப்படிங்கிற சிறைச்சாலைக்குள்ள என்ன பூட்டி வச்சிருக்கியே, இந்த விலங்கை எல்லாம் அவிழ்த்து இந்த சிறைச்சாலையிலிருந்து மீட்டு என்னை எப்போது அழைத்து கொண்டு போக போகிறாய்? அப்போ உம்முடைய கர்மா, என்னுடைய கர்மா இருக்கு இல்லையா, புண்ணிய பாப கர்மா, இதெல்லாம் என்னுடைய பிரியாப்பிரியர்கள் கிட்ட, என்னுடைய நண்பர்கள் கிட்டையும் என்னுடைய விரோதிகள் கிட்டையும் இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு என்னை எப்படியாவது அழைச்சிட்டு போக போறேன் இல்லையா, அது எப்பொழுது அப்படின்னு கேட்கற. இதுல இருந்து ஆரம்பிச்சு மோட்சம் வரக்கூடிய வைபவத்தை சொல்ல போற. முதல்ல இந்த சரீரத்திலேருந்து விடுபடணும், கர்மத்திலேருந்து விடுபடணும். அதாவது அதுக்கு மோட்சம்னே பெயர். மோட்சம்னா விடுபடுதல் அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. எதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா கர்ம பந்தத்திலிருந்து விடுபடணும். எப்போ மோட்சம்னு சொல்லிட்டோ அப்ப அதுக்கு முன்னாடி பந்தம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியுது. கட்டி போட்டாதானே அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு வரும். அப்ப கட்டி போட்டிருக்கார் பெருமாள், கட்டி போட்டிருக்கார், நம்மளா கட்டுப்பட்டு இருக்கோம். எதால கட்டு போட்டிருக்காருன்னா கர்ம பந்தத்தினாலே, புண்ணிய பாபம் அப்படின்னு கர்ம பந்தத்தினாலே கட்டி போட்டிருக்கார். அதை மீறி போக முடியாது. கையில காலில் விலங்கு போட்டு வச்சா மாதிரி நம்மளுடைய புண்ணிய பாபத்தை மீறி நமக்கு எதுவும் நடக்காது. அதுக்கு அனுசரிச்சுதான் சுகமோ துக்கமோ இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த புண்ணிய பாபத்தை அப்படின்னு விலங்கு போட்டா மாத்திரம் இல்லை. அதாவது என்ன கேட்டான்னா, அபராதிகளை என்ன பண்ணுவா, கையில காலில் விலங்கு மாட்டி வெறும் விட மாட்டான், விலங்க மாட்டி சிறைச்சாலைகளை போடுறான். அது பாருங்க, சிறைச்சாலைகளை போடுறான், உள்ளுக்குள்ள விலங்கையும் மாட்டிக்கிறார். இந்த மாதிரி சிறைச்சாலைங்கிறது நம்முடைய சரீரம் தான். இந்த சரீரம் இந்திரியம், இது காவல் அப்படின்னு சொல்றார். இந்த சிறைச்சாலைக்கு காவல் மாதிரி இந்திரியமா, காவல் செய்தா காவலை பிழைத்துன்னு வரும் ஆழ்வார் பாட்டல். சிறைச்சாலைக்கு காவலாளர்கள் மாதிரி இந்திரியங்கள், சிறைச்சாலை மாதிரி சரீரம். இதை மீறி நம்மளால வெளியில போக முடியாது, எதுவும் நினைக்க கூட முடியாது. அப்போ அந்த மாதிரி சின்னம் அழுந்த கட்டி பல செய்வினை வன்கையிற்றால் உன்னை மறையவறிந்து என்னை போற வைத்தாய் புறமேன்னு அதை வச்சுட்டுதான் சொல்ற. இங்க செய்வினை வன்கயிற்றான்ங்கிற, புண்ணிய பாபங்கள்ங்கிற கயிறுங்கிற, அது கயிறு இல்ல, இரும்பு சங்கிலி, அதுல போட்டு மீற முடியாதபடி கட்டி வச்சிருக்கேயே, இதுல இருந்து எனக்கு எப்பொழுதும் மோசனம் கொடுக்க போகிறாய். வசுதேவர் தேவகிக்கு மோசனம் கொடுத்த இல்லையா, அந்த மாதிரி எனக்கு எப்பொழுது மோசனம் கொடுக்க போகிறாய், என்னை சரீரத்திலிருந்து எனக்கு மோட்சம் எப்பொழுது அருள போகிறாய் அப்படின்னு அர்த்தம். நிஜ கர்ம நிகழ யுகலம், என்னுடைய கர்மா என்கிற நிகழம் அப்படின்னா விலங்கு, யுகலம்னா ரெண்டு விலங்கு, புண்ணியம் பாபம், ரெண்டு விலங்குனாலே பூட்டி வச்சிருக்கான். பாபம் விலங்குங்கிறது புரியுது, புண்ணியம் கூட விலங்காகுமான்னா சந்தேகமே இல்லாமல் விலங்காகும்னு உபநிடத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா புண்ணியத்தையும் மீறி நம்ம மோட்சத்துக்கு போயிட முடியாது. புண்ணியம் இருந்தா புண்ணிய பலனை அனுபவிச்சுன்னு இருக்கணும் இங்க உட்காந்து, பாபம் இருந்தா பாப பலனை அனுபவிச்சுன்னு இருக்கணும். இந்த ரெண்டும் தொலைஞ்சாதான் மோட்சத்துக்கு போக முடியும். இப்ப சுவாமி தேசியன் அழகா சொல்றார், அப்போ ரெண்டும் விலங்கானா ரெண்டும் விலங்குதான். பாபங்கிறது இரும்பு சங்கிலினாலே விலங்கு, புண்ணியங்கிறது தங்க சங்கிலினாலே விலங்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஏன்னு கேட்டா பெருமாளை அடைய முடியாது. அந்த புண்ணியத்தை அனுபவிச்சுட்டு
அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கதானே வரணும், மறுபடியும் துக்கத்தை தான் அனுபவிக்கணும், மறுபடியும் சம்சாரம் தானே, சம்சாரம்னாலே துக்கம் தானே, அது இருக்கதான் இருக்கும். ஒரு வேடிக்கையா சொல்லணும்னா சிறைச்சாலைக்குள்ள 2 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தனுக்கு இரும்பு சங்கிலினாலே கட்டு போட்டிருக்கான், இன்னொருத்தருக்கு தங்கச்சங்கிலினாலே கட்டி போட்டிருக்கான். அப்ப தங்கச்சங்கிலினாலே கட்டு போட்டவன் இருக்கான் இல்லையோ, அவன் சொன்னான், டே பாடுறா எனக்கு தங்கண்டா உனக்கு இரும்பு அப்படின்னா. அதோட என்ன பிரயோஜனம்டா, இரும்பா இருந்தா என்ன தங்கமா இருந்தா என்ன, நீயும் சிறைச்சாலையில இருக்க நானும் சிறைச்சாலை இருக்கேன், ஒன்னாலையும் மீறி போக முடியாது என்னாலையும் மீறி போக முடியாது, அவ்வளவுதானே. அந்த மாதிரி புண்ணியத்தினாலே வரக்கூடிய ஒரு சுகம்ங்கிறது தாத்காலிக சுகம் போல இருந்தாலும் துக்கம்தான் இந்த சம்சாரத்தை, துக்கம்தான். அதனாலே அது ஒரு தங்கச்சங்கிலி மாதிரி இருக்கு. காராகிரகே கனக சிங்கலையாபி பந்தான்னு அழகா சொல்றார் இல்லையா. அந்த மாதிரியாக இந்த கர்ம யுகலம் இது சங்கிலி, சங்கிலின்னு சொல்லக்கூடாது, என்னது அப்படின்னா கை விலங்குன்னு சொல்றான். கையில காலில் விலங்க மாட்டோம், கை கால் எல்லாத்துக்கும் சேர்த்து கழுத்திலேருந்து ஆரம்பிச்சு கை கால் எல்லாத்தையும் சேர்த்து மாட்டுவோம் ரொம்ப மோசமா இருந்தா. அந்த மாதிரியான ஒரு விலங்கு. இந்த விலங்குல இருந்து வெளியில மீட்டணும். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டான்னா, இந்த புண்ணிய பாபத்துல என்ன பண்றது, அதாவது கை விலங்கு எடுத்தாச்சுன்னா அந்த விலங்கு யாருக்கு மாட்டுறதுன்னா பக்கத்துல ஒருத்தருக்கு மாட்டுதுவா, இன்னொருத்தர் இருக்கான் வரப்போறான் அவனுக்கு மாட்டி விட்டுரு அப்படிங்கிறா இல்லையா. அந்த மாதிரி என்ன பண்றதுன்னா பிரியா பிரியவர்கே, இவனுக்கு வேண்டியவர்கள் யாருக்கிட்டயோ அவாகிட்ட இவனுடைய புண்ணியத்தை கொடுத்துருவார், இவனுக்கு வேண்டாதவர்கள் யாரோ அவாகிட்ட இவனுடைய பாப்பத்தை கொடுத்துருவார், கொடுத்துட்டு இவனை மீட்டு அழிச்சுன்னு போவார் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. தஸ்ய புத்திராதாய முபயந்தி சுகிருத சாது கிருத்தியாம் விஷந்த சுகிருத சாது கிருத்தியாம் விஷந்த பாப கிருத்தியாம் அப்படின்னு. அதாவது ஒரு நல்ல ஞானியா இருக்கிறவன் இல்ல சரணாகதி பண்ணவன், அவன் கடைசியில மோட்சத்துக்கு போகும்போது யார் யாருக்கு என்னென்ன போகும்னு சொல்லிச்ச 3 சொல்லியிருக்க. அவனுடைய புத்திரர்கிட்ட இவனுடைய சொத்தெல்லாம் போகும், இவனுடைய பூர்வீக சொத்தெல்லாம் இருக்கும் இல்லையோ. தஸ்ய புத்திரா தாயம் உபயந்தி, புத்திரர்களுக்கு சொத்து போய் சேரும். சுகிருத சாது கிருத்தியாம், இவன் பண்ண புண்ணியங்கள் எல்லாம் இவனுக்கு வேண்டியவாள் சுகிருத்துகள் யார் இருக்காளோ அவகிட்ட போய் சேர்ந்துடும். துஷந்த பாபகிருத்தியாம், இவனுக்கு வேண்டாதவா இவன்கிட்ட துவேஷப்பட்டு இவன்கிட்ட அபசாரப்பட்டவார்கள் இல்லையோ அவகிட்ட இவன் பண்ண பாபங்கள்லாம் அவகிட்ட போயிடும். ஆக 3 பேர்ட்டையும் 3 அனுப்புறான் பெருமாள். புத்திரர்கள் கிட்ட அந்த சொத்து போகும்னு சொன்னது ஒரு உதாரணமா சொன்னது. அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு போகும் இல்லையோ, அந்த மாதிரிதான் இவன் சம்பாதிச்சு வச்ச புண்ணியம்ங்கிற சொத்து இருக்கும் இல்லையோ, அது இவனை சேர்ந்த நல்ல வாழ்க்கிட்ட போகும், இவனுக்கு வேண்டிய வாழ்க்கிட்ட. இவன் சேர்த்து வச்ச பாப்பங்கிற சொத்து இருக்கும் இல்லையோ, அது இவனுக்கு வேண்டாத தேசிகள் யாரோ அவகிட்ட போயிடும். என்ன அவ இவனை துவேஷம், இவன் ஞானி, இவன் பாகவதன் பகவத் பக்தன், இவனை துவேஷிச்சான்னா அவளுக்கு கெட்டதுதான் வரும். அதனாலதான் என்ன ஆனாலும் பாகவத அபசாரப்படக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா பாகவத அபசாரம் பட்டா அந்த பாகவதால் கிட்ட இருக்கிற பாப்பம் நமக்கு சேர்ந்து சந்தேகம் இல்லாம வரும். ஒருத்தர் கேட்டா நான் பாகவதர் கிட்ட அபசாரப்படுறேன், அந்த பாகவதர் பாப்பமே பண்ணாதவர், அதனால அவர் பாப்பமே பண்ணாதானே அவர் பாப்பம் என்கிட்ட வரும். அதனால அவர் பாப்பமே பண்ணாதவர், அதனால வேற வழி இல்லாம அவர் பண்ண புண்ணியம் தான் எனக்கு வரும்னு நினைச்சுட்டு இருக்கேன், அதனால பாகவத அபசாரப்படுறேன் அப்படின்னா இப்படி சொல்ல முடியாது. இது ஒரு வார்த்தைக்கு சொன்னார் அவ்வளவுதான். சுவாமி தேசிகன் அழகா சொல்றார், நீ பாகவத அபசாரப்பட்டா உன்னுடைய பாகவத அபசாரத்தினுடைய பலன் தான் அது, அது உனக்கு வந்து சேருங்கிறதான் இப்படி சொல்ற. சுகிருத சாது கிருத்தியான் துஷந்த பாப கிருத்தியான். என்ன அர்த்தம் கேட்டானா, உனக்கு பாபம் வரும் அவருக்கு பாபம் தொலையும், இதுதான் சாரம், சுருக்கமான சாரம் அதுதான். அவருக்கு இந்த ஞானிக்கு சரணாகதி பண்ணவனுக்கு பாப்பம் தொலையும், உனக்கு பாப்பம் வந்து சேரும். அந்த ரீதியில என்னுடைய புண்ணிய பாபங்களை என்னுடைய சத்துருகள் கிட்டையும் பிரியா அப்பிரியா வர்த்தியங்கிற, பிரியானா வேண்டியவன் அப்பிரியானா வேண்டாதவன் அவகிட்ட இந்த புண்ணியத்தின் பாப்பத்தையும் நீ, இதுக்கு சுகிருத துஷ்கிருத சங்கிரமணம் பேர், இது வேதத்திலே இருக்கு இந்த விஷயம். இதுல நிறைய விசாரங்கள்லாம் இருக்கு, இது எப்படி போகும் என்ன இதெல்லாம் நிறைய இருக்கு, எந்த புண்ணியம் போகும் அப்படிங்கிறத சிவாஷயத்துல நிறைய விசாரம் இருக்கு. இத என்ன கேட்டானா பெருமாள் இதுக்கு சங்கிரமணம்னா இந்த இடத்துல அந்த இடத்துக்கு அமுச்சு விடுவார் பெருமாள் அர்த்தம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு தான் சங்கிரமணம் பேர். சூரிய சங்கிரமணம் சொல்ற முடியும், சங்கராந்தி சூரியன் ஒரு ராசியில இருந்து வேற ராசிக்கு போறார். அது மாதிரி புண்ணிய பாவங்கள்லாம் இங்கேருந்து இவர்கிட்ட இருந்து அவர்கிட்ட போகுமா, அதுக்கு சங்கிரமணம் பேர். அதை பண்ணி வச்சு இவனை சுத்தமாக்கி பெருமாள் கூட்டுன்னு போறார்.
கதா கோர கலே பர காராகிரக குஹர நிர்கதம் கரிஷ்யதி மாம். கோரமான கலேபரனா சரீரம் என்கிற, காராகிரகம் ஜெயில், அதனுடைய குஹர ஜெயிலுக்கு உள்ளுக்குள்ள, ஜெயில கூட ஓப்பனா அழகெல்லாம் இல்ல, ஜெயில் உள்ளுக்குள்ள நிர்கதம், அதுல இருந்து வெளியில நான் எப்போ வருவேன், என்னை எப்போ வெளியில கூட்டிக் கொண்டு போக போகிறாய். ஜெயிலுக்குள்ளேயே உள்ளுக்குள்ள இருண்ட பாதாள அறையெல்லாம் சொல்றாள். ஜெயிலே பாதாள அறைன்னு ஒண்ணு, உள்ள காத்தே வராது, உள்ள வெளிச்சமே இருக்காது, புழுங்கியே சாவனம் இருக்காது, வெளிச்சம் இருக்காது, காத்து இருக்காது. அதை போய் சங்கிலியை போட்டு கட்டி வச்சு நல்லா இரும்பு கதவு போட்டு உள்ள தள்ளி விட்டுருவா. இதெல்லாம் மோசமான தண்டனைகள் அந்த காலத்துல. பாதாள அறைக்குள்ள அடைச்சு வச்சிருவோம். அந்த மாதிரி அடைச்சு வச்சிருக்க என்ன, அந்த குஹரன் போட்டாலும் இல்லையோ, குஹரன இருண்ட ரூம். கோர கலேபர காராகிரக குஹர, கோரமான சரீரம் என்கிற சரீரம் என்கிற காராகிரகம் ஜெயில், அதனுடைய குஹர அது உள்ளுக்குள்ள பாதாள அறை, அதுல இருந்து நிர்கதம் நான் வெளியில வரணும். இப்படி வெளியில வரும்படியாக கதா கரிஷ்யசி மாம், என்னை எப்படி இந்த மாதிரி வெளியில நீர் கூட்டு கொண்டு போக போகிறீர்கள் அப்படின்னு பெருமாள் கிட்ட கேட்கிற. பிரியேஷு ஸ்வேஷு சுக்ருதம் அப்ரியேஷ்வபி துஷ்கிருதம் விசிருஜ்ய தியான யோகேன பிரம்மாப்யேதி சனாதனம்னு மனுஸ்மிருதியில் ஒரு ஸ்லோகம், மனு சொன்ன ஸ்லோகம். தன்னுடைய புண்ணியங்களை நண்பர்கள் கிட்ட கொடுத்துட்டு, பாபங்களை சத்ருகள் கிட்ட கொடுத்துட்டு, புண்ணிய பாபங்கள் எதுவும் இல்லாதவனாக இருப்பவன் பிரம்மலோகிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஆக வேதத்துல இருக்கு, மனுஸ்மிருதியில இருக்கு, பிரசித்தமான. ஆனா அப்படி பெருமாள் பண்ணி என்னை கூட்டுக்கொள்ள போகிறான், அது எப்பொழுதோ அப்படின்னு கேட்க. அடுத்த ஸ்லோகம். ஹிருத்தே துமம்மி கையா விஸ்வமியம் பம்ம தமனிமக்க நிஹிந்தம் தினயர தின்னர்கரம் அச்சுய தச்சிஹிசி தயிய டிம்பம் வியமம் ஹார்தே த்வயி கதா விஸ்ராந்தம் பிரம்ம தமனி மார்க கமிஷ்யந்தம் தினகர தத்தாக்ரகரம் அச்சுத திரக்ஷசி தைதடிம்பமிவமாம். அடுத்தது, அப்படி புண்ணியங்களை எல்லாம் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அப்படி கிளம்ப தயாராகும் போது, அப்ப இந்த சரீரத்தை விட்டு வெளியில கூட்டுன்னு போகணும் இல்லையோ, அப்போ இந்த சரீரத்தை விட்டு எப்படி வெளியில போறான் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் உபநிஷத்துல இருக்கு. பிரம்மதமனி, பிரம்மநாடி அப்படின்னு ஒரு நாடி இந்த சரீரத்துக்குள்ள இருக்கு. அது ஹிருதயத்திலேருந்து ஆரம்பிச்சு தலை வரைக்கும் இருக்கு அந்த நாடி. இந்த ஜீவாத்மாவானவன் அந்த ஹிருதயத்துல அந்த நாடிக்குள்ள உள்ள போறான், உள்ள போய் தலை வழியா வெளியில வரான். அப்பதான் உயிர் போகிறது அப்படின்னு சொல்றான். அப்படி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா இந்திரியங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்துரும். அதாவது மாங் மனசி சம்பத்யதே மனப்பிராணே பிராணஸ்தேஜசி தேஜ பரஸ்யாம் தேவதாயாம் அப்படின்னு வரும். இந்திரியங்கள்லாம் மனசுல சேரும், மனசானது பிராணன்ல சேரும். அந்த மனசு பிராணன் இந்திரியம் எல்லாம் சேர்ந்து அப்படியே மெதுவா ஜீவாத்மாவோட சேர்ந்து அது தேஜஸ்ல சேரும், பஞ்சபூதங்கள்ல சேரும் அர்த்தம். அந்த பஞ்சபூதங்கள் இப்ப என்னாச்சு, பிராணவாயு, இந்திரியங்கள், மனசு, பெருமாள், ஜீவாத்மா, இது மொத்தமும் சேர்ந்துருக்கு. இல்ல ஜீவாத்மா வரைக்கும் சேர்ந்துருக்கு. இதெல்லாம் பெருமாள் கிட்ட போய் சேரும். உள்ளுக்குள்ளேயே பெருமாள் இருக்காரு இல்லையா, ஹார்தான் பேர், ஹிருதயத்துக்குள்ள இருக்க பெருமாள். வாங் மனசி முதல்ல இந்திரியங்கள்லாம் மனசுல சேரும், அந்த மனசானது பிராணன்ல சேரும், அந்த பிராணனோட ஜீவாத்மா சேரும். அப்ப அந்த மனசு, இந்திரியங்கள், பிராணன் எல்லாம் சேர்ந்து பஞ்சபூதங்கள், சூக்ஷ்மமான பஞ்சபூதங்கள்ல சேரும். சேர்ந்தா இது எல்லாம் மொத்தமும் சேர்ந்து பரமாத்மா கிட்ட போய் சேரும். அந்த பரமாத்மா இது மொத்தத்தையும் கூட்டுன்னு அப்படியே சரீரத்தை உள்ள இருந்து வெளியில கிளம்பி வர, வெளியே கிளம்பி இந்த மூர்தன்ய நாடி அப்படின்னு தலை நாடி வழியாக வெளியில வர. இதுதான் உபநிடத்துல சொல்றதுக்கு இதுக்கு உட்கிராந்தின்னு பெயர். வெளியில எப்படி வரான் அப்படிங்கிறது சுவாமி தேசிகன் அழகா ஒரு விஷயம் சொல்ற. பெருமாளே தன்கிட்ட இலைப்பாற்றி கூட்டுன்னு போறாராம். அதான் இது மொத்தத்தையும் நேரம் கூட்டி தன்கிட்ட வச்சுட்டு வாங்க நாமலாம் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டு பெருமாள் வெளியில எடுத்துன்னு வர அப்படின்னு வரும்.
அந்த மாதிரியாக பெருமாள் கிட்ட சேர்ந்துன்னு இது மொத்தம் வெளில கிளம்பணும். எல்லாம் வெளில கிளம்பி இது எல்லாத்தோடையும் தான் இவன் போறான். போய் 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 கடைசியில சீவை கொட்ட லோகம் வரைக்கும் போய் அங்க போய் தான் இதெல்லாம் விடுவான். இந்த பஞ்சபூதங்கள் இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் விட்டுடுவான். அதுக்கப்புறம் அப்ராகிருதமான சரீரங்கள்லாம் அங்கதான் கிடைக்கும். அது வரைக்கும் இதோட தான் போறான். அப்ப பெருமாள் இதெல்லாம் பண்றாரு இல்லையா, இவனுக்கு இந்த ஏற்பாடெல்லாம் மொத்தம் பெருமாள் தான் பண்றார். அது எப்படி பண்றாங்கிறதெல்லாம் உபநிடத்துல ரொம்ப நாள் இருக்கும். அதெல்லாம் சூத்திரத்திலயும் இருக்கு. அந்த வியாசர் சூத்திரத்துல ஒரு சூத்திரம் சொல்றார், ஹார்தானுகிரஹீதா சதாதிகயா அப்படின்னு. அந்த பெருமாளுக்கு ஹார்தன்னு பெயர். ஹிருதயத்துல இருக்கான் பெருமாள். அவர் தான் ஹார்தன்னு பெயர். அந்த பெருமாள் தான் இதெல்லாம் நடத்தி வைக்கிறார். ஹார்த அனுகிரஹீதா, அந்த பெருமாள் அனுகிரகம் பண்றாராம். சதாதிகயா, நூற்றுக்கணக்கான நாடிகள் இருக்கு. அதுல ஒரு ஸ்பெஷல் நாடி ஒண்ணு இருக்கு. அதை பிடிச்சு அது வழியா கூட்டின்னு போறார் பெருமாள். வாங்க எல்லாரும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டணும். அதுக்கு முன்னாடி தங்கிட்ட அவளுக்கெல்லாம் நிறுத்தி வச்சு கொஞ்சம் ஆஸ்வாசம் பண்ற. அதாவது முதல்ல ஆரம்பத்திலும் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், தஸ்யை தஸ்ய பிரயதோ வாங் மனசி சம்பத்யதே. இந்த கடைசி காலத்துல என்ன ஆகும் கேட்டா, இந்திரியங்கள் தான் முதல்ல தன் வேலையை நிறுத்தும். இதெல்லாம் மெதுவா ஒண்ணுக்கு ஒண்ணு சேர ஆரம்பிக்கும். இதனுடைய வியாபாரத்தெல்லாம் நிறுத்திடும். ஒவ்வொரு இந்திரியமா நிறுத்தும். கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணும் தன் வேலையெல்லாம் நிறுத்தும். கடைசியில எந்த இந்திரியம் நிறுத்தும் அப்படின்னா வாக்கு தான். வாக்கிந்திரியம் இருக்கு. ஏன்னா அது வரைக்கும் பேசிட்டு இருப்பான். முதல்ல கண்ணு கேட்காது, காது கேட்காது, கண்ணு பார்க்காது, எல்லாம் வரும். ஆனா வாயால ஜோடலோடன்னு பேசிட்டே இருப்பான். ஒவ்வொரு இந்திரியமா வேலையை நிறுத்திய கடைசியில இந்த வாகிந்திரியம் இருக்கும், அதுவும் வேலையை நிறுத்தும். பேச முடியாது அப்படின்னு ஆகும். எனக்கு பேச முடியாதுன்னு ஆகிச்சுன்னா பக்கத்துல இருக்க நிம்மதி, அது வரைக்கும் நிம்மதி கிடையாது. அந்த அளவு பேசிட்டு இருப்பான். ஏன்னா இந்த இந்திரியங்களா போச்சு அவன் வெறுமை இருக்க மாட்டான். ஏதாவது பண்ணணும் இல்லையோ. அதனால வெறும் பார்த்துட்டு இருக்க முடியாது, கண்ணு இல்லை. வெறுமை கேட்டுட்டு இருக்க முடியாது, காது இல்லை. அப்ப என்ன பண்றதுன்னா பேசிட்டு இருப்பான். அப்போ எதுவும் ஆச்சுன்னா எல்லாம் வேலையை நிறுத்திடும். அப்ப எல்லா இந்திரியங்களையும் கூட்டு வேலையை நிறுத்தியாச்சா எல்லாம் மனசுல சேர்ந்துடும். வாகிந்திரியம் நிறுத்தின அப்புறம் மனசு வேலை செய்யும் இல்லையா, மனசால சிந்திச்சுட்டு இருப்பான். அப்ப டாக்டர் எல்லாம் சொல்ற இவர் மனசால சிந்திச்சுட்டு இருக்காருவா. அந்த மாதிரி மனசுல சேர்ந்துடும். வாகாதிகம் மனசி தத் பவனே சஜீமேம் அப்படின்னு. அப்புறம் அதெல்லாம் வாங் மனசி மனப்பிராணே, அந்த மனசையும் சேர்த்து பிராணவாயுல சேரும். இப்ப இந்திரியங்கள், மனசு, பிராணவாயு இதோடு கூட இந்த ஜீவாத்மான்னு சூக்ஷ்மமா இருக்கான், அவனும் ஒண்ணு சேரலாம். அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்தப்போ பெருமாள் தன்கிட்ட கூட்டுக்கிறார். அந்த ஹார்தன் பெருமாள் உள்ள இருக்காரு இல்லையா, தன்கிட்ட கூட்டு எல்லாத்தையும் எல்லாரும் இந்த ஸ்கூல் பசங்களை எல்லாம் டூருக்கு அழிச்சுன்னு போறா பார்த்தா தெரியும். டீச்சர்ஸ் எல்லாம் அழிச்சுன்னு போவா. எல்லா பசங்களும் வாங்க வரிசையா நில்லுவான்னு வரிசையா நின்றுட்டு எத்தனை பேர் இருக்கான்னு எண்ணி பார்த்து யாருக்கும் எந்த குறையும் இல்லையா பார்த்து அப்புறம் ஃபாலோ மீன்வா, என் பின்னாடி வாங்கணும். அந்த மாதிரி பெருமாள் எல்லாரையும் கூட்டு வச்சிருந்து. ஏன்னா 11 இந்திரியங்களே 11 இருக்கு. பிராணவாயு வேற கிடக்குறது. எல்லாம் ஒழுங்கா இருக்காங்களா, சரியா இருக்காங்களா, போலாமா அப்படின்னு கேட்டு இப்ப எல்லாரையும் கூட்டு எந்த வழி போகணும்னு தெரியாது. ஏகப்பட்ட நாடி இருக்கு, எந்த வழி போனோம்னு ஒண்ணும் தெரியாது. அப்ப பெருமாளே ஒரு நாடி, இந்த மூர்தன்ய நாடின்னு பேரு இருக்கு, அந்த நாடியை தேர்ந்தெடுத்து அதுல போற பெருமாள் எல்லாத்தையும் உள்ள அனுப்புறேன். உங்க இது வழியா போங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள அனுப்புறேன். அனுப்பிச்சா எல்லாம் அந்த மூர்தன்ய நாடி வழியா தலை வழியா வெளியில வரணும். ஹிருதயத்துல இருக்கு, ஹிருதயத்திலேயும் தலை வழியா வெளியில வரணும். கூடவே பெருமாளும் வெளியில வந்துடுறார். வெளியில வந்துடுறாருன்னா என்ன, உள்ள பெருமாள் ஒரு ரூபத்துல இருக்காரு இல்லையோ, அந்த ரூபத்தோட பெருமாள் வெளியில வந்துடுற அப்படின்னு. இததான் ஹார்தானுகிரகீதகான்னு வியாசர் சொல்ற. ஹார்தன் பெருமாள் பண்ற பெரிய அனுகிரகமா இது. ஏன்னா யார் யாருக்கு எப்படி உயிர் போகும்னு தெரியாது. சில பேருக்கு கண் வழியா போகும், சில பேருக்கு காது வழியா போகும். அது எங்க போகும் என்னங்கிறதுலாம் தெரியாது. ஆனால் இந்த சரணாகதி பண்ணவன மாத்திரம் பெருமாள் ரொம்ப பொறுப்போடு கூட இதெல்லாம் கவனிச்சு பார்த்து எல்லாரும் வந்தாளான்னு பார்த்து எல்லாரையும் கூட்டு அழகா அந்த இடத்துல இருந்து அழிச்சுன்னு போறாராம் அப்படின்னு வரும். ஹார்தே தொயி கதா விஸ்ராந்தம் பிரம்ம தமனி மார்க்க கமிஷ்யந்தம். எம்பெருமானே, ஹார்தே தொயி, ஹார்தனான பெருமாள் உன்னிடத்திலே விஸ்ராந்தம், நான் ஓய்வு எடுக்கும்படி பண்ணி, பிரம்ம தமனி மார்க்க கமிஷ்யந்தம். பிரம்ம தமனினா நாடின்னு அர்த்தம். அந்த ஒரு நாடி வழியா போறான்னு அதுக்கு பிரம்ம தமனி, பிரம்ம நாடின்னு பெயர். அந்த நாடி வழியா என்ன அழிச்சுன்னு போகுது. தினகர தத்தா கிரகரம். அப்புறம் வெளியில வந்தா அங்கிருந்து எந்த வழி போகணும், எதை பிடிச்சுன்னு போகணும். ஏதோ இந்த வழியை பிடிச்சுன்னு போ, டேக் லெஃப்ட், டேக் ரைட், டேக் திஸ் பாத் அப்படின்னு சொல்றா இல்லையோ. எதை பிடிச்சுன்னு போனோம்னா சூரிய கிரணங்கள் இருக்கும், அது பிடிச்சுன்னு போனோம்.
தினகர தத்த, தினகரன்னா சூரியன், சூரியனுடைய கிரணங்கள்லாம் இருக்கும். அதை பிடிச்சிட்டு அவன் அங்கிருந்து மேல போகணும் அப்படின்னு இருக்கு. சூரியனுடைய கிரணங்கள்லாம் ராத்திரியில இருக்காதே அப்படின்னு ஒரு விசாரம் சீபாஷத்துல வருது. சூரிய கிரணங்கள் ராத்திரியில கூட இருக்கும், நமக்கு தெரியாது. சூரியன் எங்கேயும் போகலையே, பூமிக்கு பின்னாடி போயிருக்கான், அவ்வளவுதானே. அதனால கிரணங்கள்லாம் இருக்கு. இப்போ பெருமாளுக்கு தெரியும், அவர் அந்த கிரணத்தை பிடிச்சு கூட்டின்னு போவார். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ராத்திரியில கூட சூரிய கிரணம் இருக்கிறபடியாக சில சமயம் உஷ்ணமா இருக்கு நமக்கு, அப்படிலாம் உண்டு இல்லையோ. அதனால நமக்கு கண்ணுக்கு தெரிகிற அளவு இல்லை அப்படிங்கிறது தான், ஆனா இருக்கும் அதெல்லாம். அதனால அந்த சூரிய கிரணங்களை பிடிச்சிட்டு ஆதித்ய மண்டலம் அப்படின்னு தேராறு நிறை கதிரோன் மண்டலத்தை கீண்டு புக்கு ஆறா அமுதம் அங்கே இதுன்னு ஆழ்வார் பாட்டுல வரும். சூரிய மண்டலத்தை பிடிச்சிட்டு நேர போய் ஆறாம் முதல்னு சீவை கொண்டு போறான். அப்படி தினகர தத்த அக்ரகரம், சூரியன் மண்டலத்துல அவனுடைய கை, சூரியன் கை கொடுக்கிறான். சூரியனுடைய கைனா அவனுடைய கிரணங்களுக்கு தான் கைன்னு பேர். சூரிய கிரணம் தான் சூரிய கரம்னு பேர். அந்த கிரணங்களை பிடிச்சு பெருமாள் அப்படியே கூட்டின்னு போறார். அச்சுத தியக்ஷசி தைத டிம்பமிவ மாம், அப்படி போய் சூரிய மண்டலத்தை தாண்டி அப்படி போச்ச. அப்ப அங்கிருந்து பெருமாள் பாக்குறாராம், சீவை கொண்ட லோகத்துல இருந்து இவன் வரத பாக்குறார். அது எப்படி பாக்குறாருன்னா, ஒரு குழந்தை வரத பாரு அப்படி பாக்குறாராம். குழந்தை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா கொஞ்சம் தூரத்துல இருக்க. அவர் பார்த்துட்டு சில சமயம் குழந்தை எல்லாம் அம்மா அப்பா தூரத்தை பார்த்தாலும் குடுகுடுன்னு ஓடி வரும். அம்மா அப்பா கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு வந்தா, வெளியில போயிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, இது அழுதுன்னு இருக்கும். அப்படி அம்மா அப்பா அங்க வராங்கிறத பார்த்தோன்னே கிடுகு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய் கட்டிக்க முடியும். அப்ப அவ எப்படி பாப்பா அம்மா அப்பா எல்லாம்? அந்த மாதிரி பெருமாள் சீவை கொண்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு இருக்காராம். இந்த குழந்தை எப்படி வருது அழகா, இந்த பெருமாளோட கூட இதுவரை மேல அச்சிராதிகத்தை எல்லாம் வரப்போகுது. அதுவிட இந்த குழந்தை வரத, ஒரு குழந்தை வரத பாக்குற மாதிரி பெருமாள் பாக்குறாராம் அப்படின்னு. திரக்ஷசி தைத்த டிம்பமிவ, தைத்தன பிடிச்சன்னு அர்த்தம். பெருமாள் தனக்கு பிடிச்ச ஒரு டிம்பன குழந்தை, தனக்கு பிடிச்ச சின்ன குழந்தை, அத பெருமாள் எப்படி பார்ப்பாரோ அந்த மாதிரி நீர் என்ன பார்த்து என்ன கூட்டுக்க கூடிய காலம்னு ஒண்ணு, அது கதா, அது எப்ப வரப்போகுது அப்படின்னு கேட்க. இந்த மாதிரி நீ என்ன, நான் பல விஷயம் சொல்லிருக்காரு இதுல. இன்னும் சொல்லப்போனா சீவாஷயத்துல நிறைய அதிகாரத்துல இருக்க விஷயம் மொத்தத்தையும் இதுல வந்திருக்கு. உள்ள ஹார்தன் ஒருத்தன் இருக்கான், அவகிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்னா சேர்த்து அதை கூட்டு பெருமாள் கிட்ட சேர்த்து பெருமாள் அந்த நாடியை பிடிச்சு வெளியில கொண்டு வந்து சூரிய மண்டலத்தை பிடிச்சு மேல கொண்டு வரைச்சு மேல இருந்து பார்த்துட்டு அந்த பெருமாளானவர் இந்த குழந்தை வரதை பார்த்து சந்தோஷத்தோட பெருமாள் இருக்கார். சுவாமி தேசிகன் கதி விசேஷ அதிகாரத்துல ரகசிய பிரசாரத்துல சாதிக்கிற வார்த்தை சொல்ல கற்கிற முகவசனான ராஜகுமாரனை ராஜா எடுத்துக்கொண்டு உலாவுமா போலே கொண்டு புறப்பட்டு அப்படின்னு. பெருமாள் என்ன பண்ற, வேடிக்கை பாக்குறான்னா சீவை கொண்டுதான் வேடிக்கை பாக்குறான்னா அது கூட சொல்லலை இங்க. இந்த ஹார்தம் பெருமாள் இருக்காரு இல்லையோ, அவர் அந்த குழந்தையை எடுத்துன்னு அப்படியே போற மாதிரி போறாராம். ஒரு குழந்தை வார்த்தை சொல்ல கற்கிற குழந்தைங்கிற கை குழந்தை ஒண்ணு, வார்த்தை என்ன பேச தெரியாது, அது கை குழந்தை ஐச்சுன்னு போற மாதிரி குழந்தைய கையில தோல்ல எடுத்துட்டு அந்த அப்பா போற மாதிரியாக இந்த ஜீவாத்மா இதுக்கு வேண்டியது என்னன்னோ இது எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துட்டு அந்த ஹார்தனான எம்பெருமானவன் குழந்தை ஐச்சுன்னு போற மாதிரி இங்க இருந்து நேரம் ஐச்சுன்னு போறானோ மேல அப்படின்னு அழகா சொல்றார். ஏன்னு கேட்டா அவ்வளவு பிரியத்தோட ஐச்சுன்னு போறாங்கிறதுக்கா. ராஜகுமாரனை ராஜா எடுத்துக்கொண்டு உலவுமா போலே கொண்டு புறப்பட்டு அந்த மாதிரி இந்த சரீரத்தை விட்டு மேல கிளம்பி அழகா மேல போற. இன்னும் போச்சா அச்சிராதிகதி இருக்கு, அதை நம்ம அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கணும். இப்ப இந்த ஸ்லோகம் ஹார்தே त्वयि கதா விஸ்ராந்தம் பிரம்ம தமனி மார்க கமிஷ்யந்தம் தினகர தத்த அக்ரகரம் அச்சுத திரக்ஷசி தைத டிம்பமிவ மாம். அப்போ அந்த குழந்தைய எடுத்துன்னு போச்சே பாக்குற, இந்த குழந்தை எவ்வளவு அழகா நம்ம எடுத்துன்னு போறோம், அந்த குழந்தை எப்படி நம்ம கிட்ட ஆசையோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே மேல போனா அடுத்தது அச்சிராதி கதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல அச்சிராதி தேவர்கள் அவ லோகத்தை வழியாயிச்சுன்னு போறான்னு வரும். அது அடுத்த ஸ்லோகம். காஹே காஹே யமானவானவாந்த காஹே அமானவந்த அக்னிமுக ஆய்வாஹியாது கபுரிசா ஐலங்கே ஹிந்திமிமம் அச்சுய தமகன தியுனமருகந்தாரம் கதா அமானவாந்த அக்னிமுக ஆதிவாஹிகா ஸ்தவ புருஷாः அதிலங்கயிஷ்யந்தி மாம்
அச்சுத தமோ ககன திரிகுண மருகாந்தாரம். மேல அச்சிராதி கத்தின்னு ஒரு கதி வேதத்துல பல இடத்துல சொல்லியிருக்கு. கத்தின்னா அந்த போற வழி. அச்சிர் லோகம்னு ஒரு லோகம், அக்னி தேவனுடைய லோகம். அதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 10-12 லோகம் இருக்கு. இந்த லோகங்களை எல்லாம் தாண்டி போகணும். அந்த லோகத்துல இருக்க தேவர்கள்லாம் இவனை வரவேற்று உபசாரம் பண்ணி வழி அனுப்பி வைப்பார்கள். அதாவது தன்னுடைய லோகத்தை எல்லையில போய் இவனை வரவேற்பார்கள். தன்னுடைய லோகத்துக்கு உள்ளுக்குள்ள கூட்டு போய் உபசாரங்கள் எல்லாம் பண்ணுவார்கள். அப்புறம் லோகத்தினுடைய அந்த பக்கத்து எல்லைக்கு கொண்டு விடுவார்கள். அதுக்கப்புறம் அங்கிருந்து அடுத்த லோகத்துக்கு போவான். அங்க இருக்கிற தேவர்கள்லாம் கூட்டுப்பான். அப்போ அர்ச்சர் தினம் அப்படின்னு ஆரம்பிச்சு சுவாமி தேசிகன் தமிழ்ல பாட்டு சொல்லிருக்க. நடைபெற வங்கி பகல் ஒளிநாள் உத்தராயணம் ஆண்டு இடைவரு காற்று இரவி இரவின் பதி மின்வருணன் குடையுடை வானவர் கோன் பிரஜாபதி என்று வரால் இடையிடை போகங்களை எழிற்பதம் ஏறுவரே அப்படின்னு. இந்த நடுவில் இருக்க தேவர்கள் எல்லாரும் அழிச்சுன்னு போறான். தாம் தாம் எல்லைகளில் கொண்டு விடுகிறார்கள். முதல்ல அக்னி, அப்புறம் பகல் தேவன், அப்புறம் ஒளி நாள் அப்படின்னா சுக்லபக்ஷ தேவன், அப்புறம் உத்தராயணம், அப்புறம் சம்வத்சரம், இதெல்லாம் தேவர்களுடைய பெயர். அப்புறம் இடைவரு காற்று வாயு தேவன், இரவி சூரியன், இரவின் பதி சந்திரன், மின்னல் தேவன், அப்புறம் இடைவரு காற்று இரவின் பதி வருணன் ஒருத்தன், அப்புறம் குடையுடை வானவர் கோன்னா இந்திரன் பிரஜாபதி, வருண இந்திர பிரஜாபதின்னு சொல்வாய்வாள். ஆக இப்படியான இந்த தேவர்கள் இவர்கள்லாம் அழிச்சுன்னு போறாளாம். இவாள்லாம் எதுக்கு அழிச்சுன்னு போறா அப்படின்னா, இவாளுக்கு என்ன ஸ்ரத்தைன்னா ஒரு விதத்துல இவாளுக்கு சந்தோஷம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெருமாள் இவாளை நியமிச்சிருக்காளாம். அதனால்தான் ஆதிவாகிகர்கள்னு பேர். வாழ் ஆதிவாகிகள்னா அதிவாகனே நியுக்தாக. யார் மோட்சத்துக்கு வராளோ சரணாகிதி பண்ணிட்டு அவளை எல்லாம் நீங்கள்லாம் உங்க லோகத்துல அப்படி வழி அனுப்பி கொண்டு போகணும் அப்படின்னு பெருமாள் வாழ்க்கை கட்டளை பண்ணி அவளை அந்த போஸ்ட்ல நிறுத்தி வச்சிருக்க. ஒரு ஸ்தானம் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்தானத்தை கொடுத்து நீங்கள்லாம் இவாளை ஐச்சன் போனோம், இந்த லோகத்துல ஐச்சன் போனோம் அப்படின்னு இவாளையெல்லாம் நியமிச்சிருக்கார். அக்னி தேவன்ல இருந்து ஆரம்பிச்சு மொத்தம் 12 பேர் இருக்கா. இதுக்காகவே பெருமாள் நியமிச்சிருக்கார் அவளை. அதனால இவர்களுக்கு ஆதிவாகிகர்கள் பெயர். இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா அது யாரோ ஒருத்தன் மோட்சத்துக்கு போறான், நாம போய் அவனை கொண்டு விடணுமா அப்படின்னு நினைக்கல. ஒரு ஜீவாத்மா, அதுவும் பகவானுடைய திருவடியை அடையக்கூடிய ஜீவாத்மா அப்படின்னா அவனுக்கு சேவிச்சு அவன் அனுப்புறான். அதாவது ரொம்ப பெரியவாள்லாம் வந்தா என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க எங்காத்துக்கு வர்றது எங்க பாக்கியம் அப்படின்னு சொல்றா இல்லையா. அந்த மாதிரி இந்த ஆதிவாகிகள்லாம் இந்த மோட்சத்துக்கு போற ஜீவாத்மா தங்க லோகத்துக்கு வரத தங்களுடைய பாக்கியமா நினைக்கிறான். அவ நமக்கு இந்த பொறுப்பை ஒப்படைச்சு விட்டாரு, கடனேன்னு பண்ணலையா. ரொம்ப பெருமையாக ரொம்ப பாக்கியமாக அவர்களை உபசாரங்கள்லாம் பண்ணி அனுப்புகிறார்கள் அப்படின்னு அவளுக்கெல்லாம் சந்தோஷம். எல்லாருக்கும் ஒரு பரம பாகவதர், மோட்சத்துக்கு போகக்கூடிய அளவு ஒரு பரம பாகவதர் நம்ம லோகத்து வழியா போற, இந்த பெருமை நமக்கு தானே இருக்கு, இந்த பாக்கியம் நமக்கு தானே அப்படின்னு அவ நினைக்கிறாள். பெருமாள் என்ன நினைக்கிறார் அப்படின்னு கேட்டா, இவாளை கொண்டு வந்து அழிச்சுக்கிறார். அதாவது நமக்கு ரொம்ப வேண்டியவர் ஒருத்தர் வந்தா வச்சுக்கோங்களேன், நம்ம ஆத்துக்கு ஒருத்தர் வரார், அதித்தி வர்றார் அப்படின்னா, சாதாரணமான ஒரு அதித்தி வந்தான்னா அவகிட்ட அட்ரஸ் அனுப்புவாங்க. இதான் எங்காத்த அட்ரஸ், நீங்க இங்க வந்துருங்க, வேணா லொகேஷன் போட்டு அனுப்புறேன் அப்படின்னு அனுப்பிச்சிடுவோம். ரொம்ப ரொம்ப வேண்டியவர் வந்தாருன்னா, நீங்க எங்க வரங்க சொல்லுங்க, அங்கேயே நான் வரேன், ரயில்வே ஸ்டேஷனா, அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் வந்து உங்களை கூட்டுக்கிறேன், என்னால வர முடியாட்டா கூட எங்க டிரைவரை அனுப்பி உங்களை கூட்டுக்கிறேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றாருன்னு கேட்டான்னா, இவெல்லாம் இந்தந்த வழியில வந்துடுவான்னு விட்டுடாமல் தான் கூட்டுவதற்காக பெருமாள் என்ன பண்றா, எனக்கு ரொம்ப வேண்டி வாய்வாள்லாம் முக்தர்கள், அதனால இவளை கூட்டுக்கிறதுக்காக இந்த 12 பேரை ஏற்பாடு பண்ணிருக்க, நீங்க வந்து கரெக்டா என்னுடைய லோகத்துக்கு கொண்டு வந்து விட்டுட வேண்டியது. இதுல முதல்ல இருக்கிறவன் அர்ச்சிர் தேவன் பேர், அக்னி தேவனுக்கு தான் அர்ச்சிர் தேவன் பேர். கடைசியில இருக்கிறவன் வித்யுத் புருஷன் பேர், மின்னல் தேவன் அப்படின்னு. அவனுக்கு அமானவன் ஒரு பேர் ஒண்ணு உண்டு. அந்த அமானவன் தான் கடைசியில சீவைகுண்ட லோகம் வரைக்கும் கொண்டு வருவானவன் தான். அதனால அமானவ புருஷ கரஸ்பரசம் இருக்கு. அவன் கை பிடிச்ச ஐச்சன் போறானா, அது வேற பாருங்க. வெறுமெல்லாம் ஐச்சன் போல, அவன் கை ஸ்பர்சம் படும், கை ஸ்பர்சம் படி கை பிடிச்சு நேரம் கொண்டு போய் சீவைகுண்ட லோகத்துக்கிட்ட கொண்டு போய் விட்டுடுறான். விரஜா நதி கரையில கொண்டு விடுறான்னு வரும். அது வரைக்கும் அவளை ஏற்பாடு பண்ணியிருக்காரு பெருமாள்.
ஆக இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் கேட்கிற விஷயம் அதுதான். கதா அமானவாந்தாக அக்னிமுகாக ஆதிவாகிகாஸ்தவ புருஷாக. அக்னியிலேருந்து ஆரம்பிச்சு அமானவன் பரியந்தம் இருக்கிற இந்த ஆதிவாகிகர்கள். ஆதிவாகிகத்துக்கு தமிழ்ல என்ன கேட்டா எழுந்தருள பண்ணுபவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஏழை பண்றவான்னு சொல்றா இல்லையோ, அதுதான். ஏழை பண்றவர்கள்லாம் எப்போ என்ன ஐஷன் போறான். அதிலங்கைஷ்யந்திமாம், இந்த சம்சாரத்தை வச்சு தாண்ட வைக்கிறோம் அவதான். ஏன்னா மேல மேல தாண்டி 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 இந்த கடைசியில சம்சாரத்தை தாண்டி போறோம். அப்போ என்னை தாண்ட வைக்க போகிறார்கள் அவர்கள். அச்சுத தமோ ககன திரிகுண மறு காந்தாரம். இந்த சம்சாரத்தை விட்டு போறது அப்படி இருக்கு. விட்டோமா அப்படின்னு ஆயிடும் மேல போய் பார்த்தா. ஏன்னு கேட்டான்னா மறு காந்தாரம்ங்கிற வெறும் பாலைவன பூமி. ஒரு என்ன இருக்கு, சீவைகுண்ட லோகத்துல இருக்க போகத்தை வச்சு பார்த்தானா இங்க பாலைவனம் மாதிரி இருக்கும். சீவைகுண்டம் சோலைவனம் மாதிரி இருக்கும், இங்க பாலைவனம் மாதிரி இருக்கும். ஏன்னா கொடுக்கறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டு ஏதோ ஒண்ணு உட்காந்து விடும். ஜலமே இல்லாத பாலைவனத்துல எப்படி இருக்கும் நம்ம, அந்த மாதிரி சுகமே இல்லாத இடம். சீவைகுண்ட லோகம் சோலை மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தன் பாலைவனத்துல இருட்டுல மாட்டின்ட்டாலும் வச்சுக்கோங்க. ஏற்கனவே வெளிச்சத்தில் மாட்டிருந்தாலே அதுக்கு முடிவு எங்கேன்னு தெரியாது, எந்த பக்கம் முடியுறதுன்னு தெரியாது, மைல் கணக்குல போயிட்டு இருக்கும், தீர்த்தம் எங்க இருக்குன்னு தெரியாது, ஒரே மணல் மணல் மணலா தான் இருக்கும். அந்த பாலைவனத்துல இருட்டுல ஒருத்த மாட்டிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த சம்சாரத்துல இருக்கும். சீவைகுண்ட லோகத்துல இருக்கிற சுகத்துல ஒரு சுகம் கூட இங்க கிடையாது, அதனால பாலைவனம். இதுல நம்மளுடைய கர்மா அப்படின்னு இருந்து நமக்கு எந்த பக்கம் போறது எதை செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறபடினால இருட்டுல மாட்டின்னு இருக்கும். இருட்டுல ஒண்ணும் முன்ன பண்ண தெரியாது, இல்லை வழி தெரியாது. பாலைவனத்துல இருட்டுல மாட்டினோம் போயிட்டே இருப்பான், எந்த பக்கம் போறான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி இதுல எது நல்லது எது கெட்டது ஒன்னும் தெரியாம இப்படியே சம்சாரத்தை போயிட்டு இருக்க முடியும். சம்சார மறு காந்தாரே அப்படின்னா சொல்றாள். துர்வியாதி வியாகிரபீஷனே விஷயக்ஷுத்ர குல்மாட்ய திரிஷா பாதபசாலினின்னு வரும். திருக்கச்சென்பில் இருந்துச்சு ஸ்லோகம். சம்சாரங்கிறது பாலைவனம், இங்க மரம் எதுவும் கிடையாது, புதர் தான் இருக்கான், முள் புதர் தான் இருக்கான். முள் புதல் போய் நம்ம போய் ஓய்வு எடுக்க முடியுமா, நிழல் கிடையாது. மரத்துக்கிட்ட போனாலே முள் குத்தும். அந்த மாதிரி இருக்க முள் புதர் மாத்திரம் இருக்கிற ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கு. தமோ ககன, இருட்டுனாலே ககன அடர்த்தியா இருக்க அர்த்தம், மொத்தம் இருட்டு, அஜான இருட்டுன்னு அர்த்தம். மறு காந்தாரம், பாலைவனம் காடு, அந்த காட்டை பாலைவன காட்டை கதா அதிலங்கைஷ்யந்தி, எப்போது என்னை தாண்ட வைக்க போகிறார்கள் அப்படின்னு. இதை தாண்டி போன முடியும், இவாதான் அப்படி தாண்டி வைக்கிறா. இங்க பாக்கச்சு இப்ப நமக்கு ஒண்ணும் தெரியல, மேல போனப்புறம் அப்பா எப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருந்தோம், நல்லபடியா பொழைச்சோம் அப்படின்னு மேல நமக்கு தோணும் போல இருக்கு. அப்போ அந்த மாதிரியாக இந்த சம்சாரத்தை தாண்ட வைப்பதற்கு இந்த அர்ச்சிராதி கணங்கள், அர்ச்சிராதி கணம்னு பேர், ஒரு செட்டு 12 பேர் செட்டு. கதா அமானவாந்தா அக்னிமுகா ஆதிவாகிகா ஸ்தவ புருஷாங்கிற உன்னுடைய புருஷர்கள், நீ ஒன்னாலே நியமிக்கப்பட்டு உனக்கு சேவனம் செய்பவர்கள் இப்படி அழிச்சுன்னு போறா. இவர்களை பெருமாள் எப்படி நியமனம் பண்ணி வச்சிருக்கான். அதிலங்கைஷ்யந்தி மாம் அச்சுத தமோகன திரிகுண மறு காந்தாரம். இப்படி எல்லாம் பார்த்தா ஒரு விதத்தை பார்த்தா அழகான கற்பனை. அப்ப சீவைகுண்ட லோகம் போறதுக்கு அழகான ஒரு கற்பனை சொல்றான்னு தோணும். ஆனா இதெல்லாம் கற்பனை இல்லை. பொதுவாக சில சமயம் நமக்கே கற்பனை இருக்கும். நான் அந்த ஊருக்கு போவேன், அங்க ஒரு ஊனா என்ன அங்கேருந்து ஐஷன், ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மாலை போட்டு ஐஷன் போவா, அங்க போய் ஆத்துக்கு ஐஷன் போவான்னு நினைச்சுட்டு அங்க போனா ஒன்றும் இருக்காது. இது அந்த மாதிரி கற்பனை இல்லை. வேதத்துல அர்ச்சிராதி மார்க்கத்தை பத்தி 3 இடத்துல வந்திருக்கு உபநிஷத்துல. பிரம்மலோகத்தை அடைபவன் இந்த மாதிரி அர்ச்சிஷோகா அன்ஹா ஆபூரியமான பக்ஷம் ஆபூரியமான பக்ஷாத்யான் சர்வங்கேஷ் மாசாம்ஸ்தான் மாசேபிய சம்வத்சரம் சம்வத்சராத் ஆதித்யம் ஆதித்யாத் சந்திரமசம் சந்திரமசோ வித்யுதம் தத்புருஷோ அமானவஹ சயேனான் பிரம்ம கமயதி. அந்த வித்யுத் புருஷன் தான் பிரம்மத்துக்கிட்ட ஐஷன் போறான். ஏஷ தேவபதா பிரம்மபதா, இதுக்குதான் தேவயான மார்க்கம் பெயர். இதுதான் பிரம்ம மார்க்கம். ஏதேன பதா பிரதிபத்தியமானாக, இந்த வழியா சேரி குண்டத்துக்கு போனவன் நாவர்த்தந்தே நாவர்த்தந்தே, திருப்பி வரமாட்டான். இந்த வழியா ஐஷன் போட்டா திருப்பி அனுப்ப மாட்டார் பெருமாள் அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த மாதிரி எல்லாம் அழகா வேதத்துல பல இடத்துல சொல்லி இருக்கு. அப்புறம் பகவத்கீதையில இருக்கு, எல்லா புராணங்கள்லயும் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. எல்லாத்துலயும் இருக்கிற விஷயம்தான், கற்பனை விஷயம் இல்லை.
பெருமாள் உண்மையில அத்தியந்த பிரீத்தியோடு கூட இவர்களை வைத்து பெருமாள் அழைத்து கொண்டு போகிறார், அதுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கார் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் ஸ்ரீவைகுண்ட லோகத்துல என்ன நடக்கும், அங்க எப்படி கூட்டுக்கிறாங்கிறதெல்லாம் அடுத்த ஸ்லோகத்திலேருந்து பார்க்கலாம். இப்படியாக மோட்ச வைபவம்ங்கிறது பெரிய வைபவம், பெரிய கல்யாணம். அதுக்காக இதெல்லாம் சொல்ற, இதை நாம தெரிஞ்சுக்கணும். எதுக்கு அப்படின்னா ஒரு சந்தோஷத்துக்கு தான். அதாவது தியானம் பண்றோம், இதையும் சேர்த்து தியானம் பண்ணுவான். இதுக்கு கதி சிந்தனம் பெயர். நாம என்ன பண்ணோம், ஓ இப்படி எல்லாம் இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படலாம். ஏதோ அனாதையா வழி தெரியாமல் சேவை கொண்டதுக்கு போகல, நல்ல உபசாரத்தோட போறோம் அப்படின்னு நினைச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அடுத்த விஷயங்கள்லாம் அடுத்த வாரம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.